இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி திடீர்னு திட்டுறீங்க. உனக்கு அறிவில்ல, நீ இப்படி பண்ணுன்னு நினைச்சு பார்க்கல. சே நீ இப்படி நடந்துக்கிட்டியே அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க டக்குன்னு. அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹலோ ஐயா ஐயா நான் சரவணா பேசுறேன். சொல்றா எந்த சிக்னல் மாட்டேன். அவனுக்கு தெரியும் நான் லூஸ் மாதிரி தான் பேசுவான், அவனும் லூஸ் மாதிரி தான் பேசுவானே. சும்மாவே அப்படிதான் பண்ணுவான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அது மாதிரி உங்களுக்கு கால் பண்ண யாருக்காச்சும் ஒருத்தர் கால் பண்ண சொல்ல போறேன். சரி ஓகே, அபிகே கால் பண்ணுவோம். ஹலோ 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 சீ வெயிடி போன கீழே. என்ன அபி இப்படி பண்ணிட்ட? நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? லூஸ்ரா லூஸ் இல்லனே மென்டல். சரி அசிங்கமா இல்ல உனக்கு? வை போன பாத்தீங்களா சிரிக்கிறாங்க. என்ன பண்ண அவ்வளவுதான். நாங்க எப்பயுமே அப்படிதான் பேசுவோம். இதுக்கு ரியாக்ஷனே வரா. திரும்ப போன் பண்ணி வராதுங்க, அவ்வளவுதான். எப்பயுமே அப்படிதான். எப்பயுமே போன் பண்ணி ஜி ஐடி போனோமா வருது. ஹலோ 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 ஏய் பைத்தியக்கார கழுத. ஒய் பிளாக் சேம் பிளாக் ஜி ஐடி போன. நீ வைடி. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சூப்பர். நீ வைடின்னு சொல்றாங்க அவங்களும். அது அப்படிதான் சொல்லுவா. ஏய் தம்பி நான் அப்புறம் பேசுறேன்டா, பிராங்க்டா யூடியூப் சேனல்ல. நிஜமாவா? நல்ல ரியாக்ஷன் மேடம். சரி, இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க கால் பண்ணி எதுவுமே பேசாம போடா லூசு அப்படி சொல்லிட்டு வைக்கிறீங்க. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் கால் பண்ணி திருப்பி கால் பண்ணி நீ எதுக்கு லூசுன்னு சொன்னா அப்படின்னு கேட்பேன். அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா என் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவ்வளவுதான், ஒன்றும் திட்ட வள மாட்டாங்க. அப்போ ஒரு கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. யாருக்கு மச்சான் ஃபோன் பண்ண? அசியோக்கா ஆபீஸ்ல இருப்பாடா. அதுதான் போறேன். சரி இரு, ஸ்பீக்கர்ல பண்ணுவா. ஹலோ சொல்டா. பொடி லூசு ஏன் கேனோம்? லூசு பை பை. புரியல. இல்ல புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. லூசு அவ்வளவுதான் புரியல. சரி அது பார்த்து. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணி அவனுக்கு அறிவில்லடா, நீ ஏன் அப்படி பண்ற, சீ நீ இப்படி பண்ண நினைச்சே பார்க்கல அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கால் கட் பண்ணிடுறீங்க. அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரியாக்ஷன் அப்படின்னா ஷாக் ஆவான். எதுக்கு இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிப்பான். நம்ம எதுவுமே பண்ணலையே, அவன் எதுக்கு இப்படி கேட்கறான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஐயோ போன் எடுத்தாலே அசிங்கமா கேட்பானே. ஹலோ எங்கடா இருக்கிற? வீட்லயா? சரி ஏன்டா இப்படி பண்ணிட்ட? டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? டேய் நீ இப்படி பண்ணுவேன்னா எதிர்பார்க்கலடா சத்தியமா. இல்லடா உடனே கால் பண்ணுவான். இப்போ கால் வர வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும். இந்த மாதிரி கேள்விக்கலாம் அவுட் ஸ்பீக்கர் போட்டுங்களா? ஹலோ ஹலோ டேய் நீ இப்படி பண்ணுவேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலடா. டேய் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன பண்ண? டேய் நீ கூட இருந்து இப்படி துரோகம் பண்றடா. டேய் டேய் இப்படி எல்லாம் பண்ணாதடா தயவு செஞ்சு சொல்லுடா. என்னடா சொல்றா? போய் 2 நிமிஷத்துல பக்க ஊனடி வரேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டேய் நீ இப்படி பண்ணுவேன்னா சத்தியமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அப்படி அந்த வார்த்தை சொன்னா வந்து நீயே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ. அதனாலதான் சொல்லாம மறைக்கிறேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. டேய் டேய் சும்மாடா பிராங்க்டா. இங்க ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ எடுத்துக்கறாங்கடா. டேய் சோதிக்காதீங்கடா, சோதிக்காதீங்க. சரி ஓகே கட் பண்ணிடலாங்களா? சரி 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 ஓகே ரெடி ஆசோக. அப்புறம் கூப்பிடுறேன். சரி கூப்பிடுறா. மந்திரி கோயில் போடியா கால் சொல்றீங்க. சீ நீ இப்படி பண்ணுன்னு நினைச்சு கூட பார்க்கலடா, சீ போன வை அப்படி சொல்லிட்டு நீங்க கட் பண்ணிடுறீங்க. சும்மா ஒரு ஃபோன் பேசுற மாதிரி நீங்க கட் பண்ணிடுறீங்க. பேசுற மாதிரி ஆடியோ கேட்கலாம்.
பிஸியா இருக்கு. வேற யாருக்கு கால் பண்ணுவீங்க? உன்னை என்ன நினைச்சேம்மா இப்படி பேசுற நீ எவ்வளவோ நம்பி இருந்தனா இல்லையா? இப்படி பண்ணிட்டியா நீ? நீ இப்ப பண்ணுவேன்னு இப்படி நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே. என்ன யாருடா பேசுற? இப்ப கால் பண்ணி வரோம். ஒன்றரை மணி. ஹலோ, நினைச்சு கூட பார்க்கலாம். இல்லம்மா நீ பண்ண இப்படி நினைச்சு கூட பார்க்கலாமா? இப்படி பண்ணிட்டியாம்மா? இதெல்லாம் நியாயமா சொல்லு பார்க்கலாம். இல்ல நியாயமா? ராஜேஷ் ராஜேஷ். ஹலோ ஹலோ, சேனல்ல இருந்து பேசுறேன். அதுக்காக பேசுனேன். அப்படியா? ஆமா 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 ஆமா. நான் என்னடா பண்ண? நீ பண்ணதே பண்ணிட்டியா? பண்ணலையே. நீ என்னடா பண்ண தெரியுமா? எல்லாமே பண்ணிட்டு. ஆமா எல்லாமே பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. போடணும், பண்ண மேலதான் போடணும். இப்போ கேமராமேன் வந்து என்னையே அந்த கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? பண்ணட்டுமா? இப்போ ஒரு டைரக்டர் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? கட் பண்றாரு. கால் வருது. ஃபர்ஸ்ட் பண்ணல டைரக்டர். ஹலோ, நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க நினைச்சு கூட பார்க்கல நான் கொஞ்சம் கூட. சே, நீங்க எல்லாம் நான் கோவத்துல இருக்கேன். போன் வைங்க. இப்ப கால் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணி பேச போறோம். ஹலோ, சும்மா பிராங்க். உங்களை கலாய்ச்ச ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திட்டினா ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு எந்த பெரிய ரியாக்ஷனும் இல்லப்பா. இல்ல நீங்க திருப்பி கால் பண்ணீங்கல்ல, என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு, அதுக்கு தான், அந்த ரியாக்ஷனுக்காக தான். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்கள பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். ஃபைனலா சொல்லி முடிச்சிடணும் அந்த உறவிய. அப்படின்னா என்ன கேள்வி கேட்பீங்க? அதான் நான் நல்லா பண்றேனானுமோ, நீ நல்லா பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுருவேன். ஏன்னா அவன் பண்ண வேண்டியதை பண்ணிட்டான், அதுக்கு மேல அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லாதப்ப அப்படி அமைதியா விட்டுறது நல்லது. ஸோ அதனால அமைதியா விட்டுருவோம். அதான் அவங்கள பார்த்து ஒன்னும் வார்த்தை கேட்க வேண்டியது இல்லை. அந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடணும். அவங்கள்ட்ட திரும்ப பேசுறதே வச்சுக்கூடாது, அவங்க மூஞ்சலே முழிக்க கூடாது, அவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். திரும்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்வீங்க? பார்த்தா திரும்பிட்டு போயிடுவேன் நான். அவனை மூஞ்சலே முழிக்க மாட்டேன் நான். அவனுக்கு எந்த ஹெல்ப்னாலும் அவன் சாவா கடந்தா கூட அவனை நான் கண்டுக்க மாட்டேன். அதுதான் செய்வேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அசிங்கமா கேட்பேன். சொல்லுங்க. அசிங்கமா கேட்பேன். என்னன்னு கேட்பீங்க? அசிங்கமா கேட்பேன். இல்ல வேற அவ்வளவுதானா? இல்ல அசிங்கமா கேட்பேன், திட்டுவேன். ஏன்டா இப்படி பண்ணிட்டேன், ஏன் இது மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுவீங்களா இல்ல அப்படியே பிரேக் பண்ணிடுவீங்களா? அது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ரொம்ப லாங் இதுங்க, அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சின்னது, அது பாதியில கட்டாயி போயிடும். பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெருசு, அதனால நாங்க எப்பயுமே அப்படியே அடுத்த லெவல் போயிட்டே இருப்போம். பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி இருக்கும். பசங்க அது வேற லெவல், பொண்ணுங்க வேற லெவல். இனிமேல் மூஞ்சல் முழிக்க விடாது, எவ்வளவு சரி, இதான் கடைசி. ஆமா, பார்த்தாதான் கேட்போம். வேற எதுவும் திட்டலாம் மாட்டீங்க? வேற திட்ட மாட்டோம். அவ்வளவு. சப்போஸ் நீங்க அவங்க நேர்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க? பார்த்தா இதே கேள்விதான், மூஞ்சல் முழிக்காத போயிடு, அவ்வளவுதான். முழிக்காத, இதோட சரி. உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எவ்வளவுதான் ஓடிடு, அவ்வளவுதான். அதுதான். நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கேன். அது நல்லதா இல்ல கெட்டதா? வாங்கின கடனை உடனே கொடுத்துட்டா நல்லதுதான். அவங்க நம்மளை கேட்டு நம்ம மேல அவங்க டென்ஷன் ஆகாத வரைக்கும் அதுக்குள்ள கொடுத்துட்டா நல்லதுதான். ஏன்னா எல்லாருக்குமே தேவைப்படும் கடன்ன்றது. ஒருத்தட்ட காசு இருக்கணும்ட்டா இருக்காது, இருக்கவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு நம்ம டக்குன்னு கொடுத்துறோம். அதை ஏமாத்தணும்னு நினைச்சாதான் தப்பு. பெரிய லெவல்ல போகாம முன்னாடியே தடுத்துறது நல்லது. திரும்ப எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கடன் தான் வாங்கணும். அதை தாண்டி வாங்கினா பிரச்சனை. கிரெடிட் கார்டு இருக்கா? அது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதை மட்டும் நான் எந்த காலத்துலயும் வாங்க மாட்டேன். அதுதான் ஏன்
எதுக்கு மேம் அவங்க கொடுக்கும்போது கால் பண்ணி கேட்பாங்க, ரொம்ப மரியாதையா கொடுப்பாங்க. கொடுக்குற ஆள் ஒருத்தரா இருக்கும், வாங்குற ஆள் வந்து நம்ம நாக்கு பிடுங்கிற மாதிரி கேட்டு வாங்குவான். நமக்கு அது தேவையில்லை. அதனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன், அதுல கடை வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றீங்க அதனால? வாங்கலாமா வேண்டாமா? கிரெடிட் கார்டா? ஆமா, கிரெடிட் கார்டு தயவு செஞ்சு அவனும் வாங்காதீங்க. பசங்களுக்குள்ளேயே வாங்கிங்க. ஆனா வாங்கினா தயவு செஞ்சு திரும்ப கொடுத்துருங்க, ஏமாத்தாதீங்க. இந்த மாதிரி கேள்விதான் ஆன்சர் தான் எதிர்பார்த்தேன். வாங்கினா திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சு வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ஆமா, எல்லாருக்குமே அதுதான் நல்லது. கடன் வாங்குறது அதாவது அவசர தேவைக்கு நீங்க கடன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கடன் வாங்கிக்கலாம். வருமானத்தை மிஞ்சி கடன் வாங்குறது தவறு. எனக்கு வருமானம் இருக்கு, நான் கடன் வாங்கிக்கிறேன். ஸோ அதனால கடன் நம்பி கொடுக்குறாங்க, நான் திருப்பி அதை நம்பிக்கையில அடைச்சிருவேன். கடன் அப்ப கூட கடன் வாங்கக்கூடாது தானே, வருமானம் இருந்தா கூட. மோஸ்ட்லி ஒரு அவசர தேவைக்கு அப்படிங்கிறப்போ வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நீங்க திருப்பி அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கையா நீங்க திருப்பி கொடுக்கணும். கிரெடிட் கார்டு இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்றத பொறுத்து. ஏன்னா ஒவ்வொருத்தங்க கையில இருக்கும்போது ஒவ்வொருத்த மாதிரி செயல்படும். அதனால நீங்க யூஸ் பண்றத பொறுத்து. கடன் வாங்கிருக்கீங்களா? கடன் கொஞ்சமா வாங்கியிருக்கோம். வாங்குறது நல்லதா கெட்டதா? இல்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. இல்ல வாங்கணும், வாங்க கூடாது, இல்ல வாங்கணும், வாங்கிதான் ஆகணும். லைஃப்ல முடிஞ்சா தேவைக்கு வாங்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும், கடனை கட்டிடணும். கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா? இருக்கு. அது நல்லதா கெட்டதா? அது நல்லது. அது எது நல்லதுதான். நம்மளுக்கு தேவை எதை யூஸ் பண்ணிட்டு அதை நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி கெட்டதுக்கு விட்டுருணும். நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா? நான் கடன் வாங்கல, கடன் கொடுத்துருக்கேன், இன்னும் ரிட்டர்ன் வரல. ஆனா 4 year 5 year ஆச்சு. கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா? அது ரொம்ப ரொம்ப கெட்டது, ரொம்ப கெட்டது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா கொடுத்துறாங்க, அவங்க கேட்டா நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல.